கண்ணியமானவர்களே, எதற்காக வேண்டி எமது நேரத்தினை செலவு செய்து பல வேலைப்பழுக்களை எல்லாம் தள்ளி வைத்து விட்டு இந்த மஜ்லிஸில் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும்? எதற்காக வேண்டி நாம் இந்த மஜ்லிஸில் கலந்து கொள்ள வேண்டும்? என்ன பலன் கலந்து கொள்வதன் மூலமாக? கோமாளி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இது சாதாரணமான மஜ்லிஸ் கிடையாது, அறிவு ஊட்டக்கூடிய, இது ஒரு அறிவு நிறைந்த, தெரியாதவற்றை தெரிந்து கொள்ளக்கூடிய கல்வி கூடமாகத்தான் இந்த மஜ்லிஸ் இடம் பெறுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் மூலம் பல்வேறுபட்ட அறிவுகள் நாளுக்கு நாள் பல உலமாக்களின் மூலமாக இங்கு போதிக்கப்படுகின்றது. இந்த மஜ்லிஸினை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எவ்வாறு என்று சொன்னால், ஒரு ஆபித் இருக்கின்றான். ஆபித் என்று சொன்னால் வணக்கசாலி. ஒரு வணக்கசாலி இருக்கின்றார். அவர் 1000 ரக்அத் தொழுகையினை தொழுவதை விட, எவ்வாறு ஒரு ஆபித், ஒரு வணக்கசாலி 1000 ரக்அத் தொழுகைகளை தொழுவதை விட ஒரு மணி நேரம் அறிவை போதிக்கக்கூடிய மஜ்லிஸில் கலந்து கொள்வது சிறப்புக்குரியது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார். அவ்வளவு பெருமதி மிக்க ஒரு மஜ்லிஸ் தான் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். முடியுமான வரைக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்களையும் அழைத்து வந்து அந்த பலனை அவர்களும் அடைந்து அந்த நன்மையினை நீங்களும் அடைவதற்கு முயற்சி செய்து கொள்வோம். சில நாட்களாக நாங்கள் ஜனாசாவை பற்றிய பாடத்தினை பார்த்து வருகின்றோம். இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜனாசாவினை பற்றிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் தொகுப்புகளை அழகான முறையில் ஒவ்வொரு தலைப்புகளை இட்டு எங்களுக்கு தெளிவுபடுத்தி வருகின்றார்கள். அந்த ரீதியில் ஜனாசா தொழுகை என்பது, கண்ணியமானவர்களை, நாம் அனைவர்களும் அறிந்த விடயம் ஃபர்து கிஃபாயா. ஃபர்து கிஃபாயா. அந்த ஜனாசா தொழுகை ஃபர்து கிஃபாயா என்று சொன்னால் என்ன? ஊரில் உள்ள ஒருவர் அந்த கடமையினை நிறைவேற்றினாலும் அந்த கடமை ஏனைய மனிதர்களை விட்டும் அது நிறைவடைந்துவிடும். மற்றவர்கள் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஊர்ல ஒரு ஆள் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அந்த நபருக்காக வேண்டி ஒருவராவது ஜனாசா தொழுகை தொழுதே ஆக வேண்டும். ஒருவர் தொழுதாலும் அந்த கடமை நீங்கிவிடும். யாரும் தொழவில்லை, யாரும் தொழாமல் இருந்தால் தான் அது பாவமாகுமே தவிர, ஒருவர் தொழுதாலும் அந்த கடமை நீங்கிவிடும். இதுதான் ஃபர்து கிஃபாயாவுடைய சட்டம். ஜனாசா தொழுகையும் ஃபர்து கிஃபாயா. அதுக்கு இத்தனை பேர் தான் இருக்கணும், இத்தனை பேருக்கு மேலதான் இருக்கணும் என்ற சட்டம் கிடையாது. ஒருவர் இருந்தாலும் ஜனாசா தொழுகையை செய்து கொள்ளலாம், தொழுது கொள்ளலாம். அந்த ஜனாசா தொழுகை, ஒருவர் மரணித்து விட்டால் அந்த ஜனாசாவின் மீது 4 விடயங்கள் கடமையாக்கப்படுகின்றது. தெரிந்த விடயம் நினைவூட்டுவதற்காக வேண்டி சொல்கின்றேன். முதலாவது, அந்த ஜனாசாவினை என்ன செய்ய வேண்டும்? நல்லபடியாக குளிப்பாட்ட வேண்டும். இரண்டாவது, அந்த ஜனாசாவினை என்ன செய்ய வேண்டும்? நல்லபடியாக கஃனிட வேண்டும். மூன்றாவது, அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடாத்துவது. நான்காவது, அந்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்வது. இந்த 4 விடயமும் ஒரு மனிதன் மரணித்து ஜனாசாவாக ஆனால் அந்த ஜனாசாவின் மீது கடமையாக்கப்படுகின்றது. நாம் தற்பொழுது பார்த்து வரக்கூடியது 3வது கடமை, 3வது விடயம், அதாவது தொழுகை சம்பந்தமான விடயங்கள். நேற்றைய தினம் நாம் பார்த்திருப்போம், ஜனாசாவினை விரைவாக எடுத்து செல்ல வேண்டும், ஜனாசாவில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள என்றெல்லாம் பல்வேறுபட்ட விடயங்கள் நேற்றைய அந்த தலைப்பின் பார்த்திருப்போம். இன்றைய தினம் ஜனாசா தொழுகையை எவ்வாறு அமைத்துக் கொள்வது, ஜனாசா தொழுகை எந்தெந்த ரீதியில் தொழும்படி எங்களுக்கு மார்க்கம் கற்பித்து தந்துள்ளது, ஏவியுள்ளது என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக பார்த்திருக்கின்றோம். அந்த ரீதியில் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாபுல் ஃபில் ஜனாயிஸ் என்கின்ற பாடத்தின் கீழ் பாபுன் ஐன யகூமு மினல் மர்அத்தி வர்ரஜுல் என்கின்ற தலைப்பை கொண்டு வருகின்றார்கள். அதாவது ஒரு ஜனாசா தொழுகைக்காக வேண்டி கொண்டு வரப்பட்டு விட்டது. தொழுகை நடாத்தக்கூடியவர் எந்த இடத்திலிருந்து அந்த ஜனாசா தொழுகையை நடாத்த வேண்டும், இதுதான் இன்றைய பாடம். இன்றைய பாடத்தில் ஒரு தலைப்பு. நம்ம ஏதாவது தொழுகை, ஃபர்து தொழுகை, இஷாவோ சுபஹோ லுஹரோ கிப்லா நோக்கினோம்னா தக்பீரை கட்டினோம்னா தொழுது முடிச்சிடலாம். ஆனா ஜனாசா தொழுகைக்கு அவ்வாறு இல்லை. ஜனாசாவை நம்ம முன்னோக்கி கொண்டு வந்து வெப்பம் வச்சுட்டு தொழுகை நடாத்தக்கூடிய இமாம் என்ன செய்வார்? அந்த ஜனாசாவை முன்னோக்கி நிற்பார். அவர் எந்த இடத்தில் நிற்க வேண்டும்? நினைச்ச இடத்துல எல்லாம் நிற்க இயலாது, நினைத்த இடத்திலெல்லாம் நிற்க இயலாது. பெண் என்று சொன்னால் இந்த இடத்தில் தான் நிற்க வேண்டும், அதே ஆண் ஜனாசாவாக இருந்தால் இந்த இடத்தில் தான் நிற்க வேண்டும் என்று மார்க்கம் எங்களுக்கு கற்பித்து தந்திருக்கின்றது. அதனை பற்றி சொல்லக்கூடிய விடயத்தினை தான் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த புகாரி ஷரீஃபில் இந்த பாடத்தின் கீழ் 1332வது ஹதீஸாக பதிவு செய்கின்றார்கள்.
وبه قال حدثنا عمران بن ميسرة حدثنا عبد الوارث حدثنا حسين عن ابن بريدة رضي الله تعالى عنه حدثنا سمرة بن جندب رضي الله تعالى عنه أنه قال صليت وراء النبي صلى الله عليه وسلم على امرأة ماتت في نفاسها. صليت وراء النبي صلى الله عليه وسلم, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி நான் நின்று தொழுதேன். அலா இம்ரஅத்தின் மாதத் ஃபி நிஃபாசிஹா, அசுத்தமான நிலையில் இருந்த, அசுத்தமாக இருக்கக்கூடிய நிலையில் மரணித்த ஒரு பெண், அதாவது பெண்களுக்கு தொடக்கலாம் ஏற்படுந்தானே அந்த பெருந்தொடக்கோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இருந்த ஒரு பெண் மரணித்த அந்த பெண்ணுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி நின்று தொழுதோம். ஃபகாம அலைஹா வஸத்தஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நிக்கிறாங்க, இந்த ஜனாசா உதாரணத்துக்கு இதுதான் ஜனாசான்னு வச்சுக்கோங்க. ஜனாசா வச்சாச்சு முன்னாடி, ஜனாசா இருக்குமே சொன்னால் இது பெண் மையத்தாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகின்றார்கள் ஒரு பெண் மையத். அப்ப என்ன செய்யறாங்க, ஃபகாம அலைஹா வஸத்தஹா, அந்த பெண் ஜனாசாவினுடைய நடுப்பகுதியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்கின்றார்கள். இது ஜனாசான்னு வச்சுக்கொண்டோம் என்று சொன்னா, பொதுவாக பெண் மையத்தாக இருந்தால் தொழுகை நடத்தக்கூடிய எங்க நிற்கணும், அந்த ஜனாசாவுடைய நடுப்பகுதியில நிற்கணும். ஜனாசாவை முன்னுக்கு வச்சு ஜனாசாவை முன்னோக்கி தான் நம்ம தொழுவோம், தொழுகை நடாத்தப்படும். தொழுகை நடாத்தக்கூடியவர் அந்த ஜனாசா தொழுகை நடாத்துவர் இவ்வளவு நிற்கணும். பெண் ஜனாசாவாக இருந்தால் அந்த ஜனாசாவுடைய நடுப்பகுதியில் நிற்க வேண்டும். அதே இது ஆண் ஜனாசாவாக இருந்தால் அந்த ஜனாசாவுடைய தலைமாடு, அதாவது நெஞ்சு பகுதி கொஞ்சம் சற்று மேல இந்த அமைப்பில் நின்று கொள்ள வேண்டும். இதுதான் நமது மார்க்கம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஜனாசா தொழுகையினை நடாத்துவதற்கு ஆரம்பிக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் நின்று கொள்ளக்கூடிய முறையினை தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. உங்களுக்கு இந்த விஷயம் தேவையில்லாம இருக்கலாம். சிலாக்கள் நம்ம யார ஜனாசாவை தொழுகி போறோம், மோளை வந்து தொழுகி கொண்டு போகக்கூடாது என்கின்ற எண்ணப்பாடில் இருந்தால் இது ஒரு அறிவு, இது ஒரு அறிவு நாங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சில நேரங்கள்ல எந்த வாப்பாக்கு நான் தான் தொழுக போறேன் என்று சொல்லி போட்டு வருவார் நம்மளோட குடும்பத்திலிருந்து யாராவது. அவருக்கு ஜனாசா தொழுகையில எந்த ஷரத்தும் தெரியாது, பருவம் தெரியாது, வந்து கால் மாட்டில் நிற்பாரு, இல்லாட்டி தலைமாட்டு தொங்கல்ல நிற்பாரு, இல்லாட்டி ஜனாசாவுக்கு பக்கத்துல இருந்து தொழுகை தக்பீர் கட்டுவாங்க. அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும், இந்த அறிவோட படிச்சிருக்கிறோம், தம்பி இங்க வாங்க, இப்படி இல்லை, நீங்க தொழுகைக்கு பொழுது உங்க வாப்பா ஆண் மையத்து, நீங்க நிக்க வேண்டிய இடம் தலைமாடு, இந்த இடத்துல நீங்க நிக்கணும் என்று நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி நாம் இந்த விடயத்தினை அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் கண்ணியமான இஸ்லாமிய சோழர்களுக்கு அதற்கு அடுத்ததாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 64வது பாடமாக ஒரு பாடத்தினை கொண்டு வருகின்றார்கள். ஜனாசா தொழுகைக்கு நாம் தக்பீர் கட்டுகின்ற விதம், எந்த விதத்தில் நாம் தக்பீர் கட்டுவது, அந்த தக்பீர் 4 தக்பீர்கள் கட்டுவதா, அல்லது 5 தக்பீர்கள் கட்டுவதா, அல்லது 6 தக்பீர்கள் கட்டுவதா, எந்த அமைப்பில் கட்டுவது என்பதனை பற்றி சொல்கின்ற பாடம். பாபு தக்பீர் அலல் ஜனாஸத்தி அர்பஅன், ஜனாசாவுக்கு 4 தக்பீர்கள் கட்டுகின்ற விடயத்தினை பற்றி பேசுகின்ற சொல்கின்ற பாடம் என்பதாக சொல்லிவிட்டு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 1333வது ஒரு ஹதீஸாக பதிவு செய்கின்றார்கள். وبه قال حدثنا عبد الله بن يوسف اخبرنا مالك عن ابن شهاب عن سعيد بن المسيب عن ابي هريره رضي الله تعالى عنه, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகின்றது. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஅன் நஜாஷிய ஃபில் யௌமி அல்லதி மாத ஃபீஹி, நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் நஜ்ஜாசி மன்னர் என்று சொல்லி. முதலாக மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்பதாக ஒரு படை எங்கு செல்கின்றது, ஹிஜ்ரத். மக்காவிலிருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்பதாக ஒரு சிறு குழுவினர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்கின்றார்கள், அபிசீனியாவுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். அதாவது ஹபஷா என்று சொல்வார்கள். அபூசீனியாவுக்கு என்ன செய்வார்கள், ஹிஜ்ரத்தாக இஸ்லாத்தினை போதிக்கின்ற அடிப்படையில் அனுப்பி வைப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அவ்வாறு அந்த அபூசீனியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஹபஷாவை ஆட்சி செய்த மன்னருக்குத்தான் நஜ்ஜாஸ் என்கின்ற பெயர் சொல்லப்படும். பொதுவாக ஹபஷா என்கின்ற அந்த நாட்டினை ஆட்சி செய்வதற்கு பொதுவான பெயர் தான் என்ன, நஜ்ஜாஸ் என்று சொல்லக்கூடிய பெயர் சொல்லப்படுகின்றது. ஆனால் பெயர் சொல்லப்படுகின்றது என்றாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருடைய காலத்தில் வாழ்ந்த அந்த மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். இஸ்லாத்தை ஏற்று அவருடைய வாழ்நாளை இஸ்லாத்தின் பாலை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி வருகின்றது, அவர் மரணித்து விட்டார். இஸ்லாத்தை ஏற்ற அந்த ஹபஷாவை ஆட்சி செய்த மன்னர் மரணித்து விட்டார் என்ற செய்தி வந்தவுடன்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், நான் நஜாஷிய ஃபில் யௌமில் லதி மாத ஃபீஹி, எந்த நாளையில் அந்த நஜ்ஜாஷ் மன்னர் மரணித்தாரோ அந்த நாளையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், மக்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டு ஹபஷாவை ஆட்சி செய்த அந்த மன்னர் என்ன செய்கின்றார், மரணித்து விட்டார் என்ற செய்தியினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு வஹரஜ பிஹிம் இலல் முஸல்லா, எங்க போறாங்க, தொழுகிற இடத்துக்கு போயிட்டு ஃபஸஃப பிஹிம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சஹாபாக்களை அணிப்படுத்துகின்றார்கள், சஃபாக்குகின்றார்கள். சஃபாக்கி விட்டு வகப்பர அலைஹி அர்பஅ தக்பீராத், என்ன செய்யறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 தக்பீராத்துகளை கொண்ட அந்த ஜனாஸா தொழுகையினை நிறைவு செய்கின்றார்கள், தொழுகை நடத்துகின்றார்கள். கண்ணியமானவர்களே, மிகவும் சுருக்கமான ஹதீஸ் இது. 2 வரிகளில் நிறைவு செய்யப்படக்கூடிய இந்த ஹதீஸில் பல விடயங்கள் உள்ளடங்கி இருக்கின்றன. முதலாவதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், இதில் நஜ்ஜாஷி மன்னன் வஃபாத்தாகின்றார் ஹபஷாவில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்துகின்றார்கள், அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில். இந்த ஹதீஸ் காயிப் ஜனாசாவிற்கு ஆதாரமாக கொள்ளப்படும். மறைவான ஜனாசா தொழுகை நாம் தொழுவோம் அல்லவா, எமது வெளியூர்ல யாராவது மரணிச்சாங்கன்னு சொன்னா நம்ம இங்க அவர ஞாபகத்தமாக ஜனாசா தொழுகை, காயிப் ஜனாசா தொழுகையா நாங்கள் என்ன செய்வோம், தொழுவோம். ஆனால் தற்காலத்தில் சில காலங்களாக காயிப் ஜனாசா தொழுகை என்பதே கிடையாது என்கின்றெல்லாம் வாதிட்டு வரக்கூடிய சில சகோதரர்கள் இருக்கின்றார்கள். முழுக்க ஹதீஸுக்கு புறம்பான கருத்து. காயிப் ஜனாசா என்பது இஸ்லாத்தில் உண்டு. எமது உறவினர்கள் வெளியூரில் மரணித்து விட்டார், ஜனாசா தொழுகை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஜனாசா தொழுகை என்பது முழுக்க அந்த மையத்துக்குரிய தொழுகை. அந்த மையத்துக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வது, அந்த மையத்துக்காக வேண்டி ஓதப்படக்கூடிய நன்மைகள் அனைத்தும், அந்த தொழுகையுடைய நன்மைகள் அனைத்தும் ஜனாசாக்கு தான் சென்று சேரும். எமது உறவினர் தூரத்தில் மரணித்து விட்டார், செல்ல முடியாது, அவருக்காக வேண்டி நாங்கள் இங்க தக்பீர் கட்டி தொழுகையில துவா பிரார்த்தனை செய்தால் அந்த நன்மை அவருக்கு தான் சென்று சேரும். இந்த நன்மையினை தடுக்கும் விதமாக அதை பற்றிய சற்றும் கூட இஸ்லாமிய அறிவற்றவர்களாக காயிப் ஜனாசா தொழுகை என்பது கிடையாது என்று இந்த ஹதீஸையை மறுக்கக்கூடியவர்களாக மாறக்கூடிய சமுதாயம் இருக்கின்றது. இறைவன் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு விடயம். அதற்கு அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகப்பர அலைஹி அர்பஅ தக்பீராத், எத்தனை தக்பீர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டினாங்க, 4 தக்பீராத்துகள் என்கின்ற விடயத்தினை இந்த ஹதீஸின் மூலம் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அன்னவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தியது மாத்திரமல்லாமல் இன்னும் ஒரு விடயத்தையும் நாம் இந்த இடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்தில் அபூ வாயில் ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், கான யுகப்பிரூன அலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய காலத்தில் சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, யுகப்பிரூன சப்அன் வ ஹம்ஸன் வ சித்தன் வ அர்பஅன், எப்படி தக்பீர் கட்டினாங்க, 7 தக்பீர் கட்டினாங்க, 5 தக்பீர் கட்டினாங்க, 6 தக்பீர் கட்டினாங்க, 4 தக்பீர் கட்டினாங்க. ஜனாசா தொழுகை போனா சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய காலத்துல 7 தக்பீரும் கட்டினாங்க, 5 தக்பீரும் கட்டினாங்க, 6 தக்பீரும் கட்டினாங்க, 4 தக்பீரும் கட்டினாங்க. இவ்வாறான பல நிலைப்பாட்டில் உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். இவ்வாறு இருக்கக்கூடிய நிலைமையினை உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் தான் என்ன செய்கின்றார்கள் சொன்னா 4 தக்பீராக அதனை மட்டுப்படுத்துகின்றார்கள். இது ஃபர்து கிஃபாயா தான, மற்ற தொழுகையில யாரும் கையடிக்க இயலாது. இஷா தொழுகை 4 ரக்காத் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய காலத்திலே முடிந்து விட்டது. இது ஃபர்து கிஃபாயா என்கின்ற அடிப்படையில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுடைய காலத்தில் தான் என்ன செய்யப்படுகின்றது, 4 தக்பீர்களாக அது மாற்றப்படுகின்றது, மட்டுப்படுத்தப்படுகின்றது என்கின்ற விடயத்தினையும் இமாமனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அன்னவர்களுடைய இந்த சஹீஹுல் புகாரியுடைய ஷரஹாகிய இர்ஷாத் ஸாரியில் அந்த இமாம் அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள். அதற்கு அடுத்ததாக ஜனாசா தொழுகை. இந்த ஜனாசா தொழுகையில் ஒவ்வொரு தக்பீர் 4 தக்பீர் என்று சொன்னால் 4 தக்பீர்களையும் ஒவ்வொரு விடயங்களை ஓதும் விடயங்களுக்கு பணிக்கப்பட்டிருக்கின்றோம், ஓத வேண்டும். ஆரம்ப தக்பீர் கட்டியவுடன் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்ள வேண்டும். 2வது தக்பீருக்கு பின்னால் நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்தினை ஓதிக்கொள்ள வேண்டும். அதில் சிறந்த ஸலவாத்தை இப்ராஹிமியா என்று சொல்லப்படக்கூடிய இறுதி அத்தஹியாத்தை நாம் ஓதுவோம் அல்லவா, اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما صليت على سيدنا ابراهيم عليه السلام وعلى ال سيدنا ابراهيم என்று சொல்லக்கூடிய அந்த ஸலவாத்தை பரிபூர்ணமான முறையில் ஓதிக்கொள்ள வேண்டும். 3வது தக்பீரில் நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், அந்த ஜனாசாவிற்காக வேண்டி பிழை பொறுக்க தேடுவது, அந்த ஜனாசாவிற்காக வேண்டி பிழை பொறுக்க தேடுவது.
ஆண் மையத்தாக இருந்தால் அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி மத்கலஹு வக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பர்த் என்று அவ்வாறு நின்று கொண்டே போகின்றது. பெண் மையத்தாக இருந்தால் அல்லாஹும்ம ஃபிர் லஹா வர்ஹம்ஹா வஆஃபிஹா வஅஃபு அன்ஹா வஅக்ரிம் நுஸுலஹா வவஸ்ஸி மத்கலஹா என்று அவ்வாறு துஆ நின்று கொண்டு செல்லும். இந்த விடயம் தவிர்த்து அதுவே சிறு பிள்ளையாக இருந்தால் என்ன ஓதுவது? இப்ப நம்மெல்லாம் கேள்வி கணக்கு யாருக்கு இருக்கும்? பருவ வயதை அடைந்து தொழுகை பருவ வயதை அடைந்தால்தான் இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் எல்லாம் அவருக்கு பொருந்தும். பருவ வயதில் அடைவதற்கு முன்பதாக ஒரு குழந்தை மறந்து விட்டார் என்று சொன்னால் அவர்கள் பச்சிலும் பாலகர்கள். பருவ வயதை அடைந்தவர்களுக்குத்தான் எல்லா விதமான சட்டத்திட்டம், தொழுகை கடமையாக்கப்படும், நோன்பு கடமையாக்கப்படும், தொழுகையை விட்டால் கேள்வி, நோன்பை விட்டால் கேள்வி, அல்லாஹ் வேதனை அதெல்லாம் இருக்குது. சிறு குழந்தைகள் மரணித்தால் அவர்களுக்கு எதுவும் இல்லை. ஏன்? அவங்கள் பாவம் தெரியாத பாவிகள், பச்சிலம் குழந்தைகள். இப்படியான ஒரு ஜனாசா வந்துட்டு என்ன அப்ப 3வது தக்பீரில் நம்ம என்ன ஓதுறது? சிறு பிள்ளை மரணிச்சுட்டு அல்லது பருவ வயதை அடைவதற்கு முன்பதாக ஒரு குழந்தை மரணித்து விட்டது. அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ் யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து இவருக்கு ரஹ்மத்தை செய்வான் அதுவா கேட்கிறது. ஏன் அந்த பிள்ளை பாவமே செய்யலையே. பாவமே செய்யாத பிள்ளைக்கு நம்ம யா அல்லாஹ் இந்த பிள்ளை பாவத்தை மன்னிச்சுடு, சுவர்க்கத்தை கொடுத்துரு, சுவர்க்கத்துக்குள்ள கேட்கலாம். பாவத்தை மன்னிச்சுடு, கேள்வி கணக்கு லேசாக்கி என்றெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கும் ஒரு இமாம்னா புகாரி மௌலானவர்கள் தனி பாபாக கொண்டு வருகின்றார்கள். எவ்வாறு என்று சொன்னால், பாபு கிராத்தி ஃபாத்திஹத்துல் கிதாப் அலல் ஜனாசா என்கின்ற தலைப்பின் கீழ் வகால் ஹசன் யக்ரா அல திஃப்லி பி ஃபாத்திஹத்துல் கிதாப் வ யகூலு அல்லாஹும்ம ஜஅல்ஹு லனா சலஃபன் வ ஃபரதன் வ அஜ்ரா என்கின்ற துஆவினை கற்றுத் தருகின்றார்கள். எவ்வாறு? அல்லாஹும்ம ஜஅல்ஹு லனா சலஃபன் வ ஃபரதன் வ அஜ்ரா, இறைவா இந்த குழந்தையினை நாங்கள் சுவர்க்கத்திற்கு செல்வதற்குரிய ஒரு முன் ஆயத்தமாகவும் எங்களுக்கு நற்கூலிகளை பெற்றுத்தரக்கூடியதாகவும் இந்த குழந்தையினை ஆக்கி தருவாயாக என்ற பொருட்படக்கூடிய இந்த துஆவினை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருவதாக இமாம் புகாரி மௌலானா அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள். எனவே இன்றைய தினத்திலிருந்து நாம் இதனை கற்றுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். சின்ன பிள்ளையோட ஜனாசா கொண்டு போனா அல்லாஹ் என்றெல்லாம் பிரார்த்தனை செய்யறாங்க. அதுக்கென்று தனி துவா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அந்த துவாவை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனை தொடர்ந்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கபர் இருக்கக்கூடிய இடத்தில் தொழுவதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன ஹதீஸை எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள். அதாவது கபர் ஒரு இடத்தில் இருக்கின்றது, அந்த கபரை முன்னோக்கி அல்ல, அந்த கபருக்கு அருகாமையில் அந்த ஜனாசாவுடைய தொழுகை, ஜனாசா தொழுகை நமக்கு தொழ கிடைக்கல என்று சொன்னால் அதற்கு அருகாமையில் தொழுவதற்குரிய சந்தர்ப்பம் எந்த அமைப்பில் அது அமையும் என்பதனை பற்றி சொல்லக்கூடிய ஹதீஸாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 1337வது ஹதீஸாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இவ்வாறு وبه قال حدثنا محمد بن الفضل حدثنا حماد بن زيد عن ثابت عن ابي رافع عن ابي هريره رضي الله تعالى عنه ان اسود رجلا او امراه كان يقوم المسجد فمات. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த பள்ளி வாயிலை கூட்டக்கூடிய துப்புரவு செய்யக்கூடிய ஒரு பெண் அல்லது ஒரு ஆண், ரஜுலன் அவிம்ராத்தன், ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் இருந்துக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியை கூட்டுறதுதான் அவங்களோட வேலை, கிளீன் பண்றது. ஃபமாத்த, அந்த நபர் ஒரு நாள் மரணித்து விட்டார். வலம் யஅலமின் நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமௌத்திஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது. ஒரு மௌத்தாயிட்டார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது. ஃபதக்கரஹு, சில நாட்களுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நினைவு வருகின்றது, நம்மளோட பள்ளி வாயில கிளீன் பண்ற ஆளோரால் இருந்தாரு, இந்த ஆளை காணல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நினைவு வந்து கேட்கிறாங்க சஹாபாக்கள், நம்மளோட பள்ளி வாயில சுத்தம் செய்யக்கூடிய ஒருவர் இருந்தாரு, அவர் எங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட அந்த சந்தர்ப்பத்துல மா ஃபஅல ஸாலிகல் இன்சான், அந்த மனிதர் எங்க என்று கேட்ட உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, காலு மாத்த யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியே நாயகம் யா ரசூலல்லாஹ், அவர் மரணித்து விட்டார். அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, அஃபலா ஆஸன்துமூனி, ஏன் எனக்கு நீங்க அதை பத்தி சொல்லல, ஏன் என்கிட்ட சொல்லல, நம்ம பள்ளி வாயில கூட்டிட்டு இருந்தவர் மரணிச்சா நம்ம சொல்லத்தான வேண்டும், ஏன் சொல்லல என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட உடனே
அதற்கு ஃபகாலு, அதுக்கு சஹாபாக்கள் சொல்றாங்க, இன்னஹு கான கதா வ கதா கிஸ்ஸத்து, அவர் சில சம்பவங்களை எல்லாம் சொல்லிட்டு قال فحكروا شأنه, சில குறை நிறைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க. இப்படி எல்லாம் இருந்தாரு, அதனாலதான் நான் என்ன செய்யல யார் சொல்லலாம் அவங்கள்ட்ட நான் சொல்லல. இன்னும் சில இமாம்கள் இந்த ஹதீஸுக்கு எங்களுக்கு விளக்கம் தருகின்றார்கள். அவர் மரணித்த தருவாய் இரவு நேரம். எப்போ மரணித்தது? இரவு நேரத்துல மரணிச்சுக்கிறாங்க. இவரை நெல்லடக்கம் செய்கிறது இரவு நேரத்தில். யார் சொல்லலாம், உங்களை நாம் எழுப்பி அழைத்து செல்கின்ற சந்தர்ப்பத்தில் குறைஷி காபிர்களின் மூலமாக உங்களுக்கு ஏதும் தீங்குகள் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் கொண்டோம். சஹாபாக்கள் சொல்லுகின்றார், எவ்வாறு? யார சொல்லலாம், இந்த ஜனாசா தொழுகைக்கு நீங்க வந்தீங்க என்று சொன்னா இரவு நேரத்துல குறைஷி காபிர்களின் மூலமாக ஏதாவது உங்களுக்கு உயிருக்கு ஏதும் அச்சம் ஏற்பட்டு விடுமோ, தீங்கு ஏற்பட்டு விடுமோ என்பதற்காக வேண்டித்தான் நாம் என்ன செய்யல, உங்கள்கிட்ட சொல்லலை. யார சொல்லலாம், நாங்களை கொண்டு அடக்கிட்டு நாங்களே தொழுகிட்டு அடக்கிட்டோம் என்று சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கால ஃபதுல்லுனி அலா கப்ரிஹி, அவரோட கபர் எனக்கு காட்டுங்க, எங்க நீங்க அடக்கினீங்க அந்த இடத்தை காட்டுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அந்த இடம் காட்டப்படுகின்றது. ஃபஅதா கப்ரஹு ஃபஸல்ல அலைஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாராங்க, அந்த கபரடியிலிருந்து என்ன செய்யறாங்க, தொழுகை நடாத்தி ஜனாசா தொழுகையினை தொழுகிறார். அப்ப இந்த ஹதீஸ் மூலம் கண்ணியமானவர்களே, ஒரு நபர் மரணித்து விட்டார், அது 2 நாட்களா இருக்கலாம், 3 நாட்களா இருக்கலாம், ஒரு கிழமையா இருக்கலாம், எனக்கு பிற்பாடுதான் செய்தி கேள்விப்படுகின்றது. நாம் ஜனாசா தொழுகை தொழலாம், ஜனாசா தொழுகை கூட்டமாகத்தான் இருக்கணும் இல்ல, பள்ளிக்குள்ள வந்துட்டோம், நீயத்தை வச்சுட்டோம், ஜனாசா தொழுகையா நான் தொழுகின்றேன் என்கின்ற அடிப்படை எனக்கு எப்ப செய்தி கேட்குதோ அப்ப என்ன செய்து கொள்ளலாம், அவரின் பெயரில் நாங்கள் ஜனாசா தொழுகையினை தொழுது கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனைகளுடைய சகலவிதமான நன்மைகளையும் அவரை போய் சேரும் என்கின்ற விடயத்தினை இந்த ஹதீஸின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸினை கொண்டு வருகின்றார்கள். கபருக்குள் ஒரு ஜனாசாவினை வைத்து நல்லடக்கம் செய்த உடனே இடம்பெறக்கூடிய நாங்கள் அனைவர்களும் அறிந்த ஒரு ஹதீஸ் தான். எவ்வாறு சொன்னால், பாபன் அல் மையத் யஸ்மஉ ஹஃப்கன் நிஆல், ஒரு மையத் கபருக்குள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மையத்து, அந்த ஜனாசா என்ன செய்யும் என்று சொன்னால், உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் நடந்து செல்லக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடியவர்களுடைய பாதணியின் சப்தத்தையும் கேட்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸினை இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த இடத்தில் கொண்டு வருகின்றார்கள். எவ்வாறு என்று சொன்னால், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது, அல் அப்து இதா உலிய ஃபீ கப்ரிஹி, ஒரு அடியான் ஒரு ஜனாசாவினை கபரில் வைக்கப்பட்டு வதவல்லா வதஹப அஸ்ஹாபுஹு, கபருக்குள்ள வச்சுட்டு அவரை நல்லடக்கம் செய்ய வந்த எல்லாரும் என்ன செய்யறாங்க, திரும்பி போற அந்த சந்தர்ப்பத்தில் ஹத்தா இன்னஹு லா யஸ்மஉ கரஅ நிஆலிஹிம், என்ன செய்யும், அந்த கபருக்குள் இருக்கக்கூடிய ஜனாசா அந்த அவரை நல்லடக்கம் செய்வதற்காக வேண்டி வந்தவர்கள் திரும்பி செல்கின்றவர்களுடைய காலடி சப்தத்தை அந்த ஜனாசா கேட்கும். அந்த சந்தர்ப்பத்தில் அத்தாகும் மலக்கான் என்ன செய்வாங்க, 2 மலக்குமார்கள் வருவாங்க. தெரிஞ்ச விஷயம், முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கபருக்குள்ள வச்ச உடனே என்ன செய்வாங்க, 2 மலக்குமார்கள் வருவாங்க, கேள்வி கணக்கு கேட்கக்கூடியவர்கள். ஃபஅக்அதாஹு, அந்த ஜனாசாவினை மல்லாக்க நம்ம கபருக்குள்ள வச்சு அந்த ஜனாசாவினை எழுப்பி இருப்பாட்டி ஃபயகூலானி லஹு, அந்த 2 மலக்குமார்களும் அந்த ஜனாசாவிடத்தில் கேட்பார்கள், மா குந்த தகூலு ஃபி ஹாதர் ரஜுலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த நேரத்தில் கபருக்குள் காட்சி தருவார்கள். சுப்ஹானல்லாஹ். என்ன செய்யப்படும், மனிதன் மரணித்து கபருக்குள் வைக்கப்பட்டவுடன் அந்த இடத்தில் 2 மலக்குமார்கள் வருவார்கள். 2 மலக்குமார்கள் வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்சிப்படுத்தப்படுவார்கள். சிலாக்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய போட்டோ காட்டப்படும் என்று சொல்லி. அங்க கபருக்குள்ள எங்கிருந்தா போட்டோ எடுத்துட்டு வருவாங்களோ தெரியா மலக்குமாரி, அப்படி கொடுக்குறாங்க விளக்கம். எப்படி கபருக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய படம் காட்டப்படுமா? சிந்தனை செய்து பாருங்கள், எந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த சிந்தனை வழிகேட்டின் பக்கம் நோக்கி செல்கின்றது என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாதிராகுவார்கள். அதனால் தான் நாம் என்ன செய்வோம், அந்த மலக்குமார்களுடைய கேள்விகளுக்கு
சரியான முறையில் அந்த கபருக்குள் இருக்கக்கூடியவர் பதில் கூற வேண்டும், திலகாத்திரமான முறையில் பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் தல்கீன் என்கின்ற விடயம் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. மன் ரப்புக ஒமா தீனுக ஒமா குபிலத்துக்க ஒமன் நபியுக்க என்றெல்லாம் தல்கீன் சொல்வார்கள் அல்லவா. அடக்கி முடிஞ்சவுடனே என்ன செய்யப்படும், அந்த இடத்தில் இமாமோ அல்லது மாசினாரோ அல்லது ஓட தெரிந்தவரோ இருந்து தல்கீன் சொல்வார். உங்களுடைய இறைவன் யார் கேள்வி, அனைத்து கேள்விகளும் கபருக்குள் இருக்கக்கூடிய கேள்வி. உங்களுடைய இறைவன் யார், உங்களது நபி யார், உங்களது கிப்லா என்ன, உங்களது சகோதரர்கள் யார் என்ற கேள்விகள் எல்லாம் தொடுக்கப்படும். நம்ம என்ன வெளியால இருந்துட்டு இப்ப செலாக்கு கேட்கிறேன், அவரும் மூத்தாய் மண்ணுக்குள்ள போய்த்தாரு, நம்ம இங்க இருந்து பேசுற சத்தம் இப்படி கேட்கும் சொல்றாங்க சில சகோதரர்கள். கண்ணியமானவர்களே, நீங்கள் நடந்து செல்கின்ற காலடியினுடைய ஓசையிலையும் அந்த ஜனாசா கேட்கும். அப்படி இருக்கக்கூட நம்ம அந்த கபரடியில இருந்து ஓடப்படக்கூடிய சூறாக்களாக இருக்கலாம், சொல்லக்கூடிய செலவாத்தாக இருக்கலாம், நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அனைத்து விடயமாக இருக்கலாம், அனைத்தும் தெளிவான முறையில் தெளிவான முறையில் என்ன செய்யப்படும், அந்த கபருக்குள் இருக்கக்கூடிய ஜனாசா செவிமடுக்கும். அதனால்தான் அந்த ஜனாசாவுக்கு நினைவு ஊட்டுகின்றோம், வேற எதுவுமே கிடையாது. எக்ஸாம் எழுதக்குள்ள ஹோலுக்கு இருந்துட்டு பக்கத்துல இருந்து சொல்லிக் கொடுத்து எழுதுற மாதிரி இல்லை, நினைவூட்டல். நாம் பேசுகின்ற அந்த சப்தம், நாம் நினைவூட்டுகின்றது நினைவூட்டல் நிச்சயமா ஒரு முஃமினாக இருந்தால் அவருக்கு அது பிரயோஜனம் அளிக்கும். நினைவு கூறுங்கள், நிச்சயமாக நினைவு கூறுவது என்பது முஃமின்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும். அதன் அடிப்படையில் தான் தல்கீன் என்கின்ற விடயம் என்ன செய்யப்படுகின்றது. ஜனாசாவினை நல்லடக்கம் செய்ததற்கு பிற்பாடு தல்கீன் என்கின்ற விடயம் அந்த இடத்தில் ஓதப்படுகின்றது. அதை அந்த ஜனாசா செவிமடுத்து முஃமினாக இருந்தால் நிச்சயம் அந்த ஜனாசா மலாய்க்காமார்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கும். அப்ப நடக்கிற விஷயம் என்ன, மா குந்த தக்கூலு ஃபீ ஹாதர் ரஜுலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த கபருக்குள் காட்சி தருவார்கள். மலக்குமார்கள் காட்டி கேட்பார்கள், நடிக்கிறாரு, இவரை பத்தி உங்களுக்கு என்ன அபிப்பிராயம், இப்படிதான் கேட்பாங்க. நம்ம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உயிருக்கு உயிராக நினைத்து அன்னவர்களுடைய வழிமுறையினை ஷரீஅவினை சரியான முறையில் பற்றி பிடிப்போம் என்று சொன்னால் கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் அவ்வாறு வாழ்வோம் என்று சொன்னால் முஃமினாக நிச்சயமாக கபரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நாம் காணாவிடனும் கபரில் நாம் அடையாளம் கண்டு கொள்வோம். அதுதான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதனை அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மனிதன் முஃமினாக இருந்தால் ஃபயகூலு அஷ்ஹது அன்னஹு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அது முஃமினான ஜனாசாவாக இருந்தால் அவர் சொல்வார், நான் இவர்கள்தான் அல்லாஹு தஆலாவுடைய அடியாரும் திருத்தூதரும் ஆவார்கள் என்று நான் சாட்சி கூறுகின்றேன். அந்த ஜனாசா சொல்லும். சொன்ன உடனே அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள், அவ்வாறே பெரிய ஒரு திறவோட்ட மாதிரி காட்சிப்படுத்தப்படும் நரகம், இதுதான் நீ செல்வதற்கு இருந்த இடம். அவர் பார்ப்பார் நரகத்தினுடைய சகல விதமான கொடூரங்கள், அஸாபுகள், வேதனைகள் எல்லாம் அவர் பார்த்து நடுநடுங்கிக் கொண்டிருப்பார். அந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்படும், அப்தலகல்லாஹு பிஹி மக்அதம் மினல் ஜன்னா, இந்த நபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொண்டு நீ ஈமான் கொண்டதன் காரணமாக, இவர்களை நீ இறைவனது நபியாக ரசூலாக ஏற்றுக்கொண்டதின் காரணமாக நீ செல்ல இருந்த நரகத்தினை இறைவன் மாற்றி உனக்கு சுவர்க்கத்தினை தருகின்றான். பார சுவர்க்கத்தினை சந்தோஷ மிகுதியில் ஆனந்த கண்ணீர் வடிப்பார் ஜனாசா, அது முஃமினாக இருந்தால். அதற்கு அடுத்ததாக கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபயராஹுமா ஜமீஅன், அவர் என்ன செய்வார், நரகத்தையும் பார்ப்பார் சுவர்க்கத்தையும் பார்ப்பார். இரண்டையும் பார்த்து, நரகத்தை பார்த்து இறைவனுக்கு ஷுக்ர் செய்தவராக, சுவர்க்கத்தை பார்த்து ஆனந்தப்பட்டு கொண்டிருப்பார். இதே நிலைமை வஅம்மல் காஃபிர், அதே ஜனாசா காஃபிராக, அவன் முனாஃபிக் அல்லது முனாஃபிக்காக. முனாஃபிக் என்று சொன்னால் இஸ்லாத்தை மறைத்து, அதாவது குஃப்ரை மறைத்து முஸ்லிமை போல் நடித்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த காலத்தில் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. பயந்து என்ன செய்கிறது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக நடிப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் அவர்களுடைய அந்த வெறுப்பு இருக்கும், நிஃபாக்தனம் என்று சொல்லுவார்கள். அப்படியானவர்களாக இருக்கும் என்று சொன்னால் இன்னும் சில இமாம்கள் சொல்வார்கள், இது காஃபிருக்குரியதுதான். அவர் காஃபிராக இருந்தால் ஃபயகூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை காண்பிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில், அன்னவர்கள் காட்சி தருகின்ற சந்தர்ப்பத்தில் லா அதிரி, என்ன சொல்லும் அந்த ஜனாசா, எனக்கு தெரியாது, யார் என்றே தெரியாது இவரை. அப்ப நம்ம யோசிக்கலாம்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நம்ம கண்ணால கூட பார்க்கல, கபருக்குள்ள எப்படி இவங்க தான் நபி என்று நம்ம சொல்லுவோம். அதைத்தான் நான் முன்னால் சொன்னேன். சரியான முறையில் நமது ஈமானிய ஸ்தீரணம் எங்களுக்கு இருக்குமே என்று சொன்னால் கண்ணியமானவர்களை நாம் அடையாளம் கண்டுகொள்வோம். அது முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான். இந்த உலகத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் தான் கபருக்குள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அடையாளம் காண மாட்டார்கள். லா அதிரி, எனக்கு தெரியாது, இவங்க யாரென்றே எனக்கு தெரியாது என்று சொன்ன உடனே சொல்லிட்டு அவர் சொல்வார், குந்து அக்கூலும் யக்கூலும் நாஸ், என்னோட இருந்த மக்கள் நாம் என்ன சொன்னாரோ இவரை பத்தி அப்படித்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படின்றா அவரோட கூட்டங்கள் என்ன சொல்லிருப்பாங்க, நபி இல்ல, இவர் இறை தூதர் இல்ல என்று சொன்னதைத்தான் நானும் சொன்னேன், யாரென்றே தெரியாது என்று சொன்ன உடனே உனக்கு எதுவுமே தெரியாது, உனக்கு ஓதுவுமே தெரியாது என்று சொல்லிவிட்டு சும்மா யூரபு இரும்பாலான ஒரு சுத்தியலை கொண்டு இரண்டு காதுகளுக்கும் இடையில் அவருக்கு அடிக்கப்படும் அந்த காது இருக்கு. சும்மா யுவரபு பிமித்ரகத்தின் மின் ஹதீதின் லர்பத்தன் பைன உதுனைஹி, இரண்டு காதுகளுக்கும் இடையில், அதாவது பிடரியில் என்ன செய்யப்படும், அந்த இரும்பினாலான சுத்தியலை கொண்டு என்ன செய்யப்படும், அடிக்கப்படுமாம். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஜனாசா கதறி அழுமா. அது இடக்கூடிய அந்த சப்தம் மிகவும் கொடூரமான முறையில் இருக்கும். யஸ்மௌஹா மை யலிஹி இல்ல சகலைன், மனுஜின் வர்க்கத்தினர்கள், மனிதர்களையும் ஜின் வர்க்கத்தினர்களையும் தவிர மற்ற ஏனையவர்கள் அனைவர்களும் என்ன செய்வார்கள், மிருகவாசிகள், அது மாடாக இருக்கலாம், என்ன மிருகமா இருக்கலாம், அனைத்தும் என்ன செய்யுமாம், அந்த ஜனாசாவினுடைய அந்த காஃபிருடைய ஜனாசாக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த தண்டனையின் மூலம் அது கதறி அழுகின்ற சப்தத்தினை செவிமடுப்பார்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியினை இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு எங்களுக்கு இந்த இடத்தில் தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இவ்வாறு ஒவ்வொரு ஹதீஸாக எங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு விடயத்தினை இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள். ஒரு தலைப்பிட்டு, அதாவது நமக்கு விருப்பம் மக்காவோட மௌத்தாகணும் என்று சொல்லி, நமக்கு விருப்பம் மதீனாவோட மௌத்தாகணும் என்று சொல்லி, இல்ல நமக்கு விருப்பம் வேறொரு ஊர்ல மௌத்தாகணும் என்று சொல்லி இவ்வாறு ஒரு மனிதர் ஆசை கொள்கின்றார். இது கூடுமா? அவ்வாறு ஆசை கொள்ள முடியுமா? பாபு மன் அஹப்ப தஃப்ன ஃபில் அர்தில் முகத்தஸதி அவ் நஹ்விஹா, ஒருவருக்கு வேறொரு அவருக்கு விருப்பமான இடத்துல நல்லடக்கம் செய்யப்படணும் என்கிறது ஒரு ஆள் விரும்புகிறாரு. இப்ப இவரது சட்டம் என்ன என்பதனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், நபியனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸினை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள். எவ்வாறு என்று சொன்னால், وبه قال حدثنا محمود حدثنا عبد الرزاق قال اخبرنا معمر عن ابن طاووس عن ابيه عن ابي هريره رضي الله تعالى عنه انه قال ارسل ملك الموت الى موسى عليه الصلاه والسلام. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஒரு சம்பவம் உண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இறைவன் அல்லாஹ் என்ன செய்கின்றான், ஒரு மலக்கு அனுப்புறான், மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அனுப்புறான். எந்த சூரத்துல? ஒரு மனிதன் சூரத்துல அனுப்புறான் அல்லாஹ். ஃபலம்மா ஜாஅஹு, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களிடத்தில் அந்த மலக்கு வந்த உடனேயே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கொஞ்சம் கோபக்காரர், பொறுமையாளியும் தான், அதற்கேற்ற கோபமும் அவங்கள்ட்ட இருக்குது. சக்கஹு, மனித ரூபத்துல வந்து உங்களோட உயிரை கைப்பற்றப்படும் சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, சக்கஹு, ஒரு அரலாம் விட்டாங்க, கண் அப்படியே பிதுங்கி வந்துட்டு. என்ன நடந்துட்டு? மனித ரூபத்தில் அவங்க மலக்கிற ரூபம் இல்ல, மனித ரூபத்தில் வந்த அந்த மலக்கை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் என்ன செய்கிறார்கள், அரைந்த அறையில அந்த கண் என்ன செஞ்சுட்டு அவ்வாறு பிதுங்கி வந்தது. ஃபரஜா இலா ரப்பிஹி, அந்த மலக்கு என்ன செய்கிறார், திரும்ப மூசா அல்லாஹ் தஆலா இடத்துல போறாங்க. ஃபரஜா இலா ரப்பிஹி, போயிட்டு சொல்றாரு, ஃபகால அர்சல்தனி இலா அப்தின் லா யுரீதுல் மௌத, அல்லாஹ்வே மௌத்த விரும்பாத ஒரு மனுஷனுக்கிட்ட என்ன அனுப்பி அடிய வாங்க வச்சுட்டேன். மௌத்தே இப்ப அவர நிலைமை இல்லை, இப்ப மௌத்தார ஐடியாவே இல்லை அவருக்கு.
உங்களோட உயிரை நான் கைப்பற்ற வந்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே எனக்கு அடிச்சு போட்டாரு, கண் பிதுங்கி கையில் இருக்குது. உடனே அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், ஃபரத்தல்லாஹு அலைஹி ஐனஹு, அல்லாஹ் என்ன செய்கின்றான், மீண்டும் அந்த கண்ணை இருந்த மாதிரியே பழையபடி திரும்ப கொடுக்குறான். கொடுத்துட்டு திரும்ப போ இரஜா ஃபகுல்லஹு, திரும்ப நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள்ட்ட போயிட்டு ஃபகுல்லஹு அவங்கள்ட்ட சொல்லு, யலஉ யதஹு அலா மத்னி சௌரி, ஒரு காளை மாட்டுல உங்களோட கை என்ன செய்யுங்க வைங்க. அல்லாஹ் அந்த மலக்குல் மௌத்ல சொல்லி அனுப்புறான். திரும்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள்ட்ட போய் ஒரு காளை மாட்டுல உங்களோட கையை வைங்க. ஃபலஹு பிகுல்லி மா கத்தத் பிஹி யதுஹு பிகுல்லி ஷஅரத்தின் சனா. உங்களோட கை காளை மாடு ஒன்று இருக்குது, அந்த காளை மாட்டுல நீங்க உங்களோட கையை வைக்கிறீங்க. உங்களோட கைகளில் எத்தனை உரோமங்கள் படுகின்றதோ அத்தனை உரோமங்களுக்கு, ஒவ்வொரு ரோமத்துக்கும் ஒரு வருடம் உங்களோட வாழ்நாள் நீடிக்கப்படும் சொல்லி அனுப்பிட்டான் அல்லாஹ். நீங்க ஒரு காளை மாட்டுல கையை வைங்க, உங்களோட கையில எத்தனை உரோமங்கள் முடிகள் படுகின்றதோ அத்தனை முடிகளுக்கும், ஒவ்வொரு முடிக்கும் ஒரு வருடம் உங்களோட ஆயுள் கூடும் என்று போய் சொல்லுங்க என்று சொல்லி அந்த மலக்கு வாராங்க. திரும்ப வந்து விஷயத்தை சொல்றாங்க. சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் யாரு, நேரடியாக இறைவனோட கதைக்கக்கூடியவர்கள் அல்லவா. உடனே அல்லாஹ் தஆலா இடத்தை கேட்கிறாங்க, சும்மா மாதா யா அல்லாஹ், சரி நான் கையை வச்சுட்டேன், கையை வச்சு இத்தனை என்று சொல்லி எனக்கு தந்துட்டாய், சும்மமாதான் அதற்கு பிறகு என்ன நடக்கும், சும்மல் மௌத், அதுக்கு பிறகு எப்படி நீங்க மௌத்தாய்தான் ஆகணும். அல்லாஹ் பதில் சொல்றான், ஓ நபியே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அதற்கு பிறகு நீங்க மௌத்தாய்தான் ஆகணும். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நம்ம சொன்னாங்க, கால ஃபல் ஆன், அப்படி என்ற யா அல்லாஹ் இந்த உயிரை நீ இப்பயே எடுத்துடு, இப்பயே நீ என்ன செஞ்சிடு, என்ற உயிரை எடுத்துடு என்பதாக நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள். சொல்லிவிட்டு இன்னும் ஒரு விடயத்தை கேட்கின்றார்கள், ஃபஸஅலல்லாஹ ஐ யுத்னியஹு மினல் அர்தில் முகத்தஸதி ரம்யத்தன் பிஹஜர் قال قال رسول الله صلى الله عليه وسلم. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸில் இருந்து ஒரு தூரம் கண்ணு கட்டி, அதாவது கல்லால் எறிந்தால் அந்த கல் எங்க போய் விழுமோ அந்த தூரத்தில் தான் என்ன செய்ய வேண்டும், அந்த இடத்தில் தான் நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை நீங்க இறைவனிடத்தில் முன்வைக்கின்றார்கள் என்கின்ற விடயத்தினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு தொடராக சொல்லி காட்டுகின்றார்கள், ஃபலவ் குந்து சம்மல அரைத்துக்கும் கப்ரஹு இலா ஜானிபி தரீகி இந்தல் கஸீபில் அஹ்மர், நான் நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் மரணித்த அந்த எல்லையில் இருப்பேன் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த இடத்தை நான் காண்பிப்பேன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த ஹதீஸை நிறைவு செய்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஒரு மனிதர் தான் விரும்புகின்ற இடத்தில் என்ன செய்ய முடியும், மரணிப்பதற்கு ஆசைப்படலாம். தான் விரும்புகின்ற இடத்தில் மரணிப்பதற்கு, நல்லடக்கம் செய்யப்படுவதற்கு ஆசைப்படலாம். மரணிப்பதற்கு இல்ல, தவறி சொல்லிட்டேன், அது அல்லாஹ் நாடி நடத்தலாம் நம்ம மரணிப்போம். அல்லாஹ் நாடி நடத்தலாம் நமக்கு மௌத் வரும். ஆனா நம்ம என்ன செய்யலாம், நம்ம வசியத்து செய்யலாம். நம்ம குடும்பத்துல இப்ப நம்மள இருக்கிறாங்க, சிலாக்கள் சொல்லுவாங்க, என்ன மௌத்தானா என்ன எங்க கொண்டு அடக்கு, நம்மளோட கடற்கரைப்பள்ள கொண்டு இறக்குங்க, இல்லாட்டி இங்க நூறாணி அவளை கொண்டு இறக்குங்க. நம்மளோட ரெண்டுலையும் எனக்கு விருப்பமா, அவருக்கு எது விருப்பமோ, என்னுடைய உம்மா பாப்பா என்ற குடும்பம் எல்லாம் இந்த ஜனாசா இந்த மையவாடியில அடக்கப்பட்டிருக்கிறாங்க, அப்ப எந்த உடம்பும் அங்கதான் அடக்கப்படணும் என்று இப்பே வசியத்தை செஞ்சு வச்சு ஆக்கள் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களை, இந்த ஹதீஸின் அடிப்படையில் நாம் மரணித்தால் எமது ஜனாசாவினை எங்கு அடக்கம் செய்வது என்பதனை ஒரு மனிதன் தான் விரும்பியவாறு அதனை தீர்மானித்துக் கொள்ளலாம். அதில் மார்க்கத்தில் எந்த விதமான தடையும் கிடையாது என்கின்ற விடயத்தினையும் கூறிக்கொண்டு இறைவன் அல்லாஹ் ஷானஹு வ தஆலா புனிதம் நிறைந்த இந்த ஹதீஸ்களின் வாயிலாக எவ்வகையான விடயங்களை எல்லாம் நாங்கள் செவிமடுத்தோமோ அதன்படி எமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்குரிய தௌஃபீக்கினை எம் அத்தனை பேர்களுக்கும் தந்தருள்வானாக. ரப்பை நாயனியா அல்லாஹ், என்றென்றும் உன்னை அஞ்சு பயந்து நடக்கக்கூடிய மூமின்கள் எங்கள் அனைவரையும் ஆக்கியருள்வாயாக. ரஹ்மான் ரஹ்மான் இரட்சகனியா அல்லாஹ், கண்ணியமான எங்களது பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து மறைத்து விடுவாயாக. ரப்பை நாயனியா அல்லாஹ், கோமனை முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹதீஸ்களில் நின்றும் எவற்றையெல்லாம் நாங்கள் செவிமடுத்து எவ்வகையான விடயங்களை எல்லாம் நாங்கள் கற்றுக்கொண்டோமோ அதனை எமது உடலில் இருந்து உயிர் பிரிகின்ற வரைக்கும்
நடைமுறைப்படுத்துவதற்குரிய நசீபினை தந்து எங்களை முத்தகீன்களாக சாலிஹீன்களாக மூமின்களாக மரணிப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم.